மலையனூர் ஆத்தா அப்படி என்பாங்க. இது என்ன மலையனூர் ஆத்தான்னு ஆரம்பிக்கிறேன் மாசி மகத்தில் அப்படின்னு நினைக்காதீங்க. வாழ்வதும் வீழ்வதும் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றன, எவ்வாறு பலர் நம்மை ஆதிக்கம் செய்ய துடிக்கிறார்கள். முதல் நிலை, ஒரு எல்லைக்கு ஒரு எல்லையாக ஆற்றங்கரையை பிரிக்கவில்லை, மலைகளையே பிரித்து கொண்டார்கள். 100 மலைகள் வரை ஆண்டு வாழ்ந்து வந்த அந்த தெய்வ திருமகள்தான் மலையனூர். ஒரு மலையினுடைய மக்களுக்கு பாதுகாப்பாக வாழ்வியலை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வேளாண் குடிகளாக உருவெடுக்கும் முன்னிலையில் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பண்டமாற்று முறையின் போதோ இல்லை போர் தொடுப்பவர்களோ எதுவரை யார் பாதுகாப்பில் உள்ளார்கள், யார் எதுவரை ஆட்சி ஆளுகிறார்கள் என்பதை குறிப்பதே பெரும் புள்ளி. முதல் நிலை மலையை அடையாளம் கொண்டார்கள். 2ஆம் நிலை அவர்கள் உருவாக்கிய கோவில், அதாவது பாதுகாப்பு முதல் நிலை மலை, 2ஆம் நிலை கோவிலை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். 3ஆம் நிலை நிலப்பரப்பிற்கு தாய்க்கல் என்று நஞ்ச நிலம், புஞ்ச நிலம், ஆறு பகுதி, நீர்நிலை இது போன்ற நிலப்பரப்பை பிரித்து வாழ்வியல் கடந்து வந்தபோது அங்கே தாய்க்கல் நட்டு அதை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். அதன் பின்பு தாய்க்கல்லில் இருந்து வாரிசுதாரராகவோ பங்குதாரராகவோ உருவெடுத்த போது நிலத்தினுடைய அளவீடுக்கல்லாக மாறிக்கொண்டார். இப்படி புள்ளி என்பது எதன் நிலையில் கடந்து வந்தது, வாழ்வியலில். இப்போ மொழியில் பார்ப்போமா, ஆச்சரிய புள்ளி, கமா புள்ளி, இதுபோன்று ஒவ்வொரு புள்ளிகளும் தமிழில் எவ்வாறெல்லாம் உருவெடுத்து வாழ்வியலை தொடர்ந்தோம். அப்போது வாழ்ந்து வந்த பல சாதனைகளை இழந்து பிறரிடம் மண்டியிடுவதே தமிழனின் பழக்கமா? இப்போது வீழ்ந்திருப்பது யார் அதிகமாக என்றால், இந்த மண்ணின் இந்த எழுத்தையும் இந்த தமிழையும் தொன்மையும் உருவாக்கியவர்களே வீழ்ந்திருக்கிறார்கள். யாரிடம்? வீழ்த்தப்பட்டவர்களிடத்திலே வீழ்ந்திருக்கிறார்கள். வீழ்த்தியவர்கள் யார்? 13ஆம் நூற்றாண்டிலிருந்து இதுவரை தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஏழைகளாகவே வேளாண் குடிகளும் பூர்வ குடிகளும் இருக்கின்றார்கள். இதுதான் யார் வீழ்த்தினார்கள் என்று யார் உணர்ந்து கொள்ள வேண்டுமோ அவர்கள் உணர வேண்டும்.